பிறகு நாம் கீழ்த்தரத்திலும் கீழ்த்தரமானவர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம். ஏன்? அழகா படைக்கப்பட்ட மனிதன், சந்திரனை விட அழகானவன் மனிதன் தான் என்று சூரத்து தீன் முன்னுவாம். சூரத்து தீன், இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமான 3 நாடுகள் அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். 3ம் உயர்ந்தவர்கள் நபிமார்கள் வாழ்ந்த நாடு. எந்த ஊரில் மார்க்கம் உள்ளவர்கள் இருப்பார்களோ அந்த ஊர் சிறந்த ஊர். எந்த வீட்டில் மார்க்கமுடையவர்கள் இருப்பார்களோ அந்த வீடு சிறந்த வீடு. ஒரு ஊரிலே செல்வந்தர்கள், படித்தவர்கள், அரசியல்வாதிகள், இந்த 3 கூட்டத்தினர்களும் மார்க்கமுடையவர்களாக மாறும் பொழுது அந்த ஊர் சிறந்த ஊராக மாறும். செல்வத்தோடு சேர்ந்த மார்க்கம் இஸ்லாம், அரசியலோடு சேர்ந்த இஸ்லாம், படிப்போடு சேர்ந்த இஸ்லாம். வெறும் அரசியல், வெறும் செல்வம், வெறும் படிப்பு, அது நாசம். இந்த 3ஓடும் எப்பொழுது இஸ்லாம் சேருமோ அந்த சமூகம் உயர்ந்துவிடும் என்பதைத்தான் இந்த சூரத்து தீனில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறார், வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக. அத்திப்பழம் தெரியும், எங்களுக்கு சாப்பிட்டிருப்போம். அடுத்தது ஜெய்தூன் மீது சத்தியமாக. ஜெய்தூன் நாங்க சாப்பிட்டிருப்போம். ஜெய்தூன் காய் இருக்குது, ஜெய்தூன் எண்ணெய் இருக்குது, எல்லாமே பொறுமதியானதுதான். இந்த அத்திப்பழமும் ஜெய்தூனும் அதிகமாக முளைக்கக்கூடிய ஊர் எந்த ஊர்? பலஸ்தீன், சிரியா. அந்த ஊருக்கு அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஊர்களுக்கு இந்த நபிமார்கள் எல்லாம் வந்தார்கள். அந்த ஊர் சிறப்படைந்தது. அடுத்தது வதூரி சீனீன், தூர் சீனா மலை மீது சத்தியமாக. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், இரண்டாவது ஆயத்தில் வதூரி சீனீன், தூர் சீனா மலை மீது சத்தியமாக. தூர் சீனா மலை எங்க இருக்குது? இதுவும் மிஸ்ர் போர்டர்ல இருக்குது, பலஸ்தீன். தூர் சீனா மலை என்றால் யார ஞாபகம் வரும்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்ததாக வஹாதல் பலதில் அமீன், அச்சமற்ற ஊர் மீது சத்தியமாக. அச்சமற்ற ஊர் எது? மக்கா முக்கர்ரமா. வஹாதல் பலதில் அமீன், அச்சமற்ற ஊர் மீது சத்தியமாக. அச்சமற்ற ஊர் எது? மக்கா முக்கர்ரமா. இந்த மக்காவுக்கு பெருமதி எதனால? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால. இந்த 3 ஊரையும் பாருங்க, சிரியா, தூர் சீனா, மிஸ்ர், மூன்றாவது என்ன? மக்கா. இந்த 3க்கு வந்த நபிமார்கள் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 ஆயத்திலையும் அல்லாஹ் வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன், சத்தியம் செய்த அல்லாஹ் என்ன சொல்றான்? லகத் خلقنا الإنسان في أحسن تقويم, மனித சமூகத்தை அல்லாஹ் அழகான முறையில் படைத்தான். இந்த இடத்துல முஸ்லீம்கள் சொல்லியிருக்கான் அல்லாஹ் இல்லையே. முஸ்லீம்களை மட்டும் அழகாக படைத்தான் இல்லை. ஏன்? இந்த குர்ஆனும் இந்த இஸ்லாமும் வெறும் முஸ்லீம்களுக்கு மாத்திரம் அல்ல. இந்த குர்ஆனும் முஸ்லீம்களும் உலகத்தில் உள்ள, இந்த குர்ஆனும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் உலகத்தில் உள்ள முழு மனித சமூகத்துக்கு தான். நாங்க இந்த குர்ஆனை எங்களுக்கு மட்டும் சுருக்கி கொள்ளக்கூடாது. இந்த குர்ஆனை நாங்க எங்களுக்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது? சுருக்கி கொள்ளக்கூடாது. இந்த குர்ஆன் முழு மனித சமூகத்துக்குரியது. முழு மனித சமூகத்துடைய மேம்பாட்டுக்கான அறிவுரைகள் எங்க இருக்குது? குர்ஆன் உள்ளே தான் இருக்கு. அதனால தான் அல்லாஹ் லகத் خلقنا الإنسان في أحسن تقويم, மனித சமூகத்தை நாங்கள் அழகான தோற்றத்தில் படைத்தோம். சரி, அழகாக படைத்ததற்கு பிறகு ثم رددناه أسفل سافلين, பிறகு நாம் கீழ்த்தரத்திலும் கீழ்த்தரமானவர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம். ஏன்? அழகா படைக்கப்பட்ட மனிதன், சந்திரனை விட அழகானவன் மனிதன் தான்.
மனிதன மாதிரி அழகான ஒரு படைப்பு இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சந்திரன் அழகுன்னு சொல்ல இல்லை, அல்லாஹ் கனடா அழகுன்னு சொல்ல இல்லை, அல்லாஹ் நுவரெலியா அழகுன்னு சொல்ல இல்லை, அல்லாஹ் ஊட்டி அழகுன்னு சொல்ல இல்லை, அல்லாஹ் பெம்ஃப் அழகுன்னு சொல்ல இல்லை. அழகு என்ன? மனிதன் தான். இவ்வளோ அழகான மனிதன் அவனுடைய பாவத்தால் என்ன செய்யறான்? அவன் செய்யற பாவங்களால அஸ்ஃபல சாஃபிலீன், கீழ்த்தரத்திலும் கீழ்த்தரமானவராக மாறுகிறான். ஆனால் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ரெண்டு கூட்டத்தாரை தவிர. யார் யார்? ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தார்களே இவர்களை தவிர. ஈமான் நல்ல அமல், நல்ல அமல் ஈமான் இருக்குதே அவனை எப்பொழுதும் அழகாகவே வைத்துக் கொள்ளும். அவன் நரகவாதியாக மாற மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். அவர்களுக்கான கூலி என்ன தெரியுமா? துண்டிக்கப்படாத சுவர்க்கம். என்ன கூலி? ஃபலஹும் அஜ்ருன் கைரு. இப்ப நோன்பு பிடிக்கிறோம், இஃப்தார் செய்கிறோம், தொழுகிறோம், சதக்கா கொடுக்கிறோம். உலகத்துல கூலி எதிர்பார்க்கணுமா? அல்லாஹ் இடத்துல கூலி எதிர்பார்க்கணுமா? யார்கிட்ட சொல்லுங்க. உலகத்துல கூலி வந்து என்ன செய்ய? உலகத்துல கூலி தரப்பட்டால் துண்டிக்கப்பட்ட கூலி அது. உலகத்துல கூலி தரப்பட்டா என்ன கூலி? அது முடிஞ்சிடும் கூலி. ஆனால் முடியாத கூலி வேணுமாக இருந்தா எங்க இருக்கிறது? சுவர்க்கத்துல. ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன் ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன். அல்லாஹ் சொல்றான், இவ்வளவும் உனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகும் ஏன் நீ கியாமத்துடைய நாளை பொய்ப்பிக்கிறாய்? அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன். அல்லாஹ் நீதியாளனுக்கெல்லாம் நீதியாளனாக இல்லையா? அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான் கடைசியா. அலைஸல்லாஹு, அல்லாஹ் இல்லையா? பிஅஹ்கமில் ஹாகிமீன், நீதியாளருக்கெல்லாம் நீதியாளனாக அல்லாஹ் இல்லையா? அப்படி கேள்வி கேட்டா நாங்க என்ன ஓதணும் தெரியுமா? பலா வ அனா அலா ஸாலிக மினஷ் ஷாஹிதீன். யா அல்லாஹ், நீ நீதியாளனுக்கெல்லாம் நீதியாளன் தான், அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். என்ன ஓதணும் சொல்லுங்க? பலா பலா வ அனா அலா ஸாலிக மினஷ் ஷாஹிதீன். வத்தீனி ஓதினா கட்டாயம் இது ஓதும். வத்தீனி ஓதுறதான். ஆனா ஓதினத்துக்கு பிறகு அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன், அல்லாஹ் நீதியாளனுக்கெல்லாம் நீதியாளனாக இல்லையா என்று கேள்வியை முடிச்சதோட பதில் சொல்லணுமா இல்லையா? அதான் பதில். பலா வ அனா அலா ஸாலிக மினஷ் ஷாஹிதீன். யா அல்லாஹ், நீ நீதியாளன், அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். யா அல்லாஹ் ஓதுங்க, சொல்லித்தரேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆயத்தோடு சத்தமா ஓதுங்க, ஒன்று பாவம் கிடைக்காது, நன்மை தான் கிடைக்கும். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. بلى وأنا على ذلك من الشاهدين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد، أسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا أركان عرشك
يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا أرحم الراحمين يا خير الراحمين يا أرحم الراحمين يا خير الراحمين يا خير الرازقين حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير اللهم صل على محمد وبارك على محمد اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين اللهم اعتق رقابنا ورقاب آبائنا ورقاب أمهاتنا من النار ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير கிருபை ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மார்களுடைய மாணவ மாணவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் பிடித்த இந்த 24 நோன்பை கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் ஓதிய குர்ஆன்களை கபூல் செய்வாயாக, கொடுத்த சதகாக்களை கபூல் செய்வாயாக, இஃப்தார்களை கபூல் செய்வாயாக, இந்த பள்ளிவாசலை கபூல் செய்வாயாக, ரப்பானியாவை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நீ கபூல் செய்தால் அது இஹ்லாஸாக மாறும். ரஹ்மானே உனது கபூலியத்தை நசீபாக்குவாயாக. உள்ளங்கள் உனது வசம் இருக்கிறது யா அல்லாஹ், எங்களது உள்ளங்களை உன்பக்கம் திருப்பிவிடு ரஹ்மானே. உள்ளங்களில் ஈமானை நசீபாக்கு யா அல்லாஹ், உள்ளத்தில் தக்வாவை தாயா அல்லாஹ், உள்ளத்தில் தவக்குலை தாயா அல்லாஹ், இஸ்திகாமத்தை தாயா அல்லாஹ், நல்ல உள்ளமுடையவர்களாக ஆக்கியா அல்லாஹ். கெட்ட உள்ளத்தை விட்டு பாதுகாரியா அல்லாஹ், கெட்ட நஃப்ஸை விட்டு பாதுகாரியா அல்லாஹ். நஃப்ஸ் முத்துமைன்னாவாக ஆக்கியா அல்லாஹ், நஃப்ஸ் லவ்வாமாவாக ஆக்கியா அல்லாஹ். நல்ல ஃபுஆதை தா ரஹ்மானே, நல்ல உண்மையுள்ள ஃபுஆதை தாயா அல்லாஹ். உலுல் அல்பாபுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக, முகர்ரபீன்களில் எங்களை ஆக்குவாயாக, அபரார்களில் சேர்த்தருள்வாயாக, அஸ்ஹாபுல் ஜன்னாவில் சேர்த்தருள்வாயாக, உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குரியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த இஃப்தாருடைய நேரம் உன்னிடம் கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த நரக விடுதலையுடைய காலத்தில் நம் அனைவர்களையும் நமது பெற்றோர்களையும் அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயாக. யா அல்லாஹ் ஜஹன்னமை விட்டு விடுதலை செய்வாயாக, ஜஹீமை விட்டு விடுதலை செய்வாயாக, நரகத்துடைய அனைத்து வாசல்களை விட்டும் விடுதலை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்து தருவாயாக. துனியாவுடைய தேவைகள் அனைத்தை பூர்த்தியாக்குவாயாக. உன்னை தவிர யாரிடமும் கை நீட்டி வாழ வைத்திராதே ரஹ்மானே. எங்களையும் எங்களுடைய பிச்சலங்களையும் பிள்ளைகளையும் உன் பக்கம் மாத்திரம் கை நீட்ட தௌஃபீக் செய்ய அல்லாஹ். உன்னிடமே இபாதத் செய்து உன்னிடமே கை நீட்ட தௌஃபீக் செய்ய அல்லாஹ். எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய கபருடைய வாழ்க்கை, ஹஷ்ருடைய வாழ்க்கை அனைத்தையும் சிறந்ததாக ஆக்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.